அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முபாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பப்பாயா கடல்பாசி. இந்த கடல்பாசியை வச்சு நம்ம நிறைய வெரைட்டியில் பண்ணலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது நல்ல உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் பண்ணும்போது இன்னமும் நல்லது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்: கடல்பாசி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ நமக்கு பவுடராகவுமே கிடைக்கி. இதை சைனா கிராஸ் அப்புறம் அகர் அப்படிங்கிற நேமில் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கி. சுகர் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீடு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பப்பாளி பழம் நல்லா பழுத்ததாக இருந்தால் நல்லது. பால் ஒரு கிளாஸ். இப்போ நம்ம பழத்திலோட அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு டிப்ஸ்: இதை நம்ம அப்படியே எடுத்து போட்டு தான் காய்ச்சுவோம். அதுக்கு பதிலாக மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு காய்ச்சினோம்னா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை போட்டு காய்ச்சினோம்னா உடனே நமக்கு கரைஞ்சிரும். அதுனா கொஞ்சம் லேட் ஆகும். கடல்பாசி காய்ச்சறதுக்கு நான் ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருந்த கடல்பாசியை நம்ம அதில் போட்டுடலாம். உங்களுக்கு நம்ம அப்படியே போட்டோம்னா, அரைக்காமல் போட்டிருந்தோம்னா நமக்கு அப்படியே அதில் திரியாக கிடக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது மெல்ட் ஆகி கரையிறதுக்கு. இது உடனே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான். பழமாக ஏன் போடணும்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். கடல்பாசியில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. அதோட ஒரிஜினல் கலரே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு கஞ்சி தண்ணி மாதிரி, சோறு வடித்த தண்ணி மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பல்பை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதிலேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும். நமக்கு மோல்ட்லேருந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த சப்ஜா சீடில் சேர்த்துருக்கேன். நம்ம வெறும் சப்ஜா சீடு தான் நான் அதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சுகர் சேர்த்துடலாம். இந்த மோல்டோட சென்டரில் நம்ம அந்த சப்ஜா சீடை வைக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வச்சா தான் அது கொஞ்சம் செட் ஆகும். சென்டரில் வைக்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நமக்கு ஃபைனலாக பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நமக்கு சுகர்லேயோ இல்லை நம்ம அந்த பல்ப்லேயோ ஏதாவது இருந்துன்னா நமக்கு அப்படி வந்துடும். அப்போ நமக்கு அந்த டிசைன் நல்லா நீட்டாக இருக்கும். தெரியுதா எவ்வளோ வந்திருக்குன்னு? இப்போ அந்த மோல்டை நான் ஒரு பவுலுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் க்ளீனாக கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிட வேண்டியதான். இந்த மோல்டில் ஊற்றும் போது உள்ள கிளிப்ஸ் எனக்கு மிஸ் ஆகிட்டு, ஊற்றின பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ நல்லா செட் ஆகிட்டு இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டை மேலே கவுத்திட்டு அப்படியே மெல்லமாக திருப்பிட்டிங்கன்னா நமக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி சிலிக்கானாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மாஷால்லா, சூப்பராக வந்திருக்கு. நமக்கு அந்த சப்ஜா சீட் எல்லாமே அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.